பொய். ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான். அந்த அரசன் மிக சிறந்த பொய்யை சொல்லும் ஒருவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக கொடுக்கப்படும் என்று அறிவித்தான். நாட்டின் பல பகுதியிலிருந்தும் பலர் வந்து பல பொய்கள் சொல்லி பார்த்தனர். ஆனால் அரசனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. ஒரு நாள் கந்தல் உடையணிந்த ஒரு ஏழை அந்த அரச அவைக்கு வந்து போட்டியில் கலந்து கொள்ள விரும்புவதாக கூறினான். அரைகுறை மனதுடன் அரசனும் சம்மதம் தெரிவித்தான். அந்த ஏழை சொன்னான், அரசே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் எனக்கு 1000 பொற்காசுகள் தர வேண்டி இருக்கிறது. அதை வாங்குவதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன் என்றான். அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது. யாரிடம் புழுகுகிறாய்? நானாவது உனக்கு பணம் கடன் தர வேண்டியதிருப்பாள் என்று உரத்த குரலில் கத்தினான். உடனே ஏழை சொன்னான், அரசே, நீங்களே ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் நான் பொய்யன் என்பதை. உங்கள் வாயாலேயே ஒப்புக்கொண்டு விட்டதால் போட்டி விதியின்படி எனக்கு 1000 பொற்காசுகள் கொடுங்கள் என்று பணிவுடன் கேட்டான். கோபத்திலும் அவசரத்திலும் தாம் உளறிவிட்டோம் என்பதை உணர்ந்த அரசன், நீ சொன்னதை பொய்யென்று ஒப்புக்கொள்ள முடியாது என்று அவசரமாக மறுத்தான். உடனே அந்த ஏழை விவசாயி சொன்னான், சரி, நான் சொன்னதை பொய் என்று ஒப்புக்கொள்ளாவிட்டால் போகிறது. உண்மை என்று ஒப்புக்கொண்டீர்கள் அல்லவா? எனவே எனக்கு தர வேண்டிய 1000 பொற்காசுகளை கொடுத்து கடனை அடையுங்கள் என்று சொன்னான். கையை பிசைந்த அரசன் அந்த ஏழையை சிறந்த பொய்யன் என்று ஏற்று 1000 பொற்காசுகளை வழங்கினான். மன்னனாக இருந்தாலும் அவனும் மனிதன்தான் என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணம் உண்டு. ஒரு மன்னனுக்கு சொர்க்கம் நரகம் குறித்து ஒரு பெரிய சந்தேகம். அதை யாராலும் தீர்க்க முடியவில்லை. இந்த நிலையில் காட்டில் வேட்டையாடச் சென்ற இடத்தில் ஒரு சாமியாரை பார்த்தான். இவரிடம் கேட்கலாம் என்று முனிவர் தவம் களைய காத்திருந்தான். கண் விழித்தார் முனிவர். யார் நீ என்று கேட்டார். நான் மன்னன். சரி, சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாய்? நான் ஒரு நாட்டுக்கே மன்னன் என்கிறேன், என்னை பார்த்து சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாய் என்கிறீரே? எனக்கு உன்னை பார்த்தால் திருடனை போல் தெரிகிறது என்றார் முனிவர். மன்னனுக்கு கோபம் வந்துவிட்டது. முனிவராயிற்றே என்று பொறுமையாக காத்திருந்து, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க நினைத்தால் என்னையே திருடன் என்கிறீரா? உம்மை என்ன செய்கிறேன் பார் என்று வாளை கோபத்தில் உருவினான். முனிவர் சிரித்து கொண்டே, இதுதான் நரகத்துக்கு செல்லும் வழி என்றார். மன்னனுக்கு சட்டென்று ஞானம் தோன்றியது. கேள்வி கேட்காமலே தாம் வந்த நோக்கத்தை ஞான திருஷ்டியால் அறிந்து பதில் சொல்லிய மகா முனியாக காட்சி தந்தார் முனிவர். வாளை கீழே போட்ட மன்னன், சுவாமி, என்னை மன்னிக்க வேண்டும் என்று பணிந்தான். இதுதான் சொர்க்கத்துக்கு செல்லும் வழி என்றார் ஞானி. சாஷ்டாங்கமாக விழுந்து விட்டான் மன்னன். உயர் பதவியில் இருக்கும்போது எதையும் 1க்கு 10 முறை யோசித்து பேசுவதே சிறப்பானது என்ற தத்துவம் இந்த கதையில் அடங்கியிருக்கிறது. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.